கிறிஸ்துவுக்கென கண்பானவர்களே, ஆண்டவருடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவன் தாமே புதிய நாளின் கிருபைகளை மகிமையாய் நமக்கு கொடுத்து நம்மை தாங்குவாராக. இந்த நாளுக்கென்று ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஆபிரகாம் வெண்ணெயையும் பாலையும் சமைப்பித்த கன்றையும் எடுத்து வந்து அவர்கள் முன்பாக வைத்து அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தான். அவர்கள் புசித்தார்கள். அன்புக்குரியவர்களே, ஹாஸ்பிட்டாலிட்டி, நம்முடைய வாழ்க்கையில் உபசரிப்பு என்பது ஒரு முக்கியமான கட்டமாக அது காணப்படுகிறது. உபசரிப்பை நாம் செயல்படுத்தும் விதங்கள் நிறைவுகளை நமக்கு தர வேண்டும். கோயம்புத்தூர் பகுதிக்கு செல்லுவோம் என்று சொன்னால் அவர்களுடைய உபசரிப்பில் முதலாவது வீட்டிற்கு சென்றது உடனடியாக ஒரு தண்ணீரை கொண்டு வந்து தருவார்கள். நான் பல இடங்களில் அதை பார்த்த பொழுது ஏன் இப்படி என்று கேட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், எங்கள் இல்லத்திற்கு வந்தவர்கள் அவர்கள் கேட்டு ஒன்றை கொடுக்கக்கூடாது, முதலாவது நாங்கள் கொடுத்து விட்டு பிறகு என்ன வேண்டும் என்று கேட்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஒரு அன்பின் உபசரிப்பின் நிறையை அங்கே காண முடிந்தது. ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு விதமான உபசரிப்பின் சாயல்கள், பக்குவங்கள் காணப்படுகின்றன. இங்கு நாம் வாசிக்கிற இந்த 18ஆம் அதிகாரத்தில் நல்ல உச்சி வெயில் நேரத்தில் ஆபிரகாம் ஒரு மரத்தடியிலே அமர்ந்து காத்து கொண்டிருக்கிறான். யாராவது வருவார்களா, இன்றைக்கு யாருக்காவது நான் போஜனம் கொடுக்க முடியுமா, யாரையாவது நான் உபசரிக்க முடியுமா என்கிற எண்ணத்தோடு அவன் அமர்ந்திருக்கிறான். அங்கே 3 பேர் வருகிறார்கள், முகம் தெரியாதவர்கள். அவர்கள் யார் என்று இவனுக்கு தெரியவில்லை, ஆனால் வருகிறார்கள். அவர்களை பார்த்ததும் அவர்களுக்கு முன்பாக அவன் தன்னை தாழ்த்துகிறான். எப்படி பாருங்கள், 2வது வசனத்தில் அவன் கூடார வாசலிலிருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து தன்னை தாழ்த்தி அந்த மக்களிடத்துல அவனுடைய உபசரிப்பை அங்கீகரிக்கும்படியாக அவன் வேண்டுகிறான். அந்த மக்களும் அதை ஏற்றுக்கொண்ட பொழுது அவன் கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வந்து அவருடைய கால்களை கழுவி, நீங்கள் சற்று நேரம் இளைப்பாருங்கள், உங்களுக்கு உணவை கொண்டு வருகிறேன் என்று சொல்லி தீவிரமாய் பல காரியங்களை செய்து இங்கே 8வது வசனத்தில் வாசிக்கிற வெண்ணெயையும் பாலையும் சமைத்த கன்றையும் அவன் எடுத்து வந்து அந்த மக்கள் புசிக்க அவன் கொடுக்கிறான். அன்புக்குரியவர்களே, ஒரு சிறப்பான தலைவனாக, முன் உதாரணமிக்க தலைவனாக, உபசரிப்பில் அவன் நேர்த்தியான பங்களிப்பை காண்பிக்கிறவனாக அவனுடைய வாழ்க்கை காணப்படுகிறது. இன்றைக்கு இந்த உலக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் அநேக நேரங்களில் நம்மை சுற்றி ஒரு சிறிய வட்டமிட்டு வாழ்கிறோம். எதிர்நோக்குகளை, உறவுகளை மேம்படுத்த இந்த உபசரிப்பு அஸ்திரமாய் காணப்படுகிறது என்பதை அறியாத மக்களாய் காணப்படுகிறோம். ஆதி நாட்களிலே ஒவ்வொரு கிராமங்களிலும் திருவிழாக்கள் நடைபெறும். அப்படி திருவிழாக்கள் நடைபெறும் பொழுது உறவுகளை எல்லாம் அழைப்பார்கள், வாருங்கள் எங்கள் ஊரில் திருவிழா நடக்கிறது, அங்கே வந்து அங்கே தங்குவார்கள். அந்த தங்கியிருக்கிற அந்த நாட்களில் அந்த உபசரிப்பு அவர்கள் இவர்களை அழைக்க செய்து அங்கு ஒரு உபசரிப்பு நடக்கும். அப்படி மனதை இன்பமாக்க, உறவை பலப்படுத்த இந்த உபசரிப்புகள் அவசியமாய் காணப்படுகிறது. நம்முடைய நாட்டில் பல்வேறு வைபவங்கள் மத்தியிலே நல்லதொரு உணவை கொடுப்பார்கள். அந்த உணவு உபசரிப்பின் அடையாளமாக கொடுக்கப்படுகிற இந்த உணவு இவர்களுக்குள்ளாக உறவை வளர்க்கிற ஒன்றாய் காணப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, உபசரிப்பின் மகத்துவத்தை நாம் புரிந்து கொண்டு உபசரிப்பின் அடித்தளத்தில் நாம் அச்சாரமிட்டு வாழ்க்கை வாழ வேண்டும். இங்கே ஆபிரகாம் அற்புதமாக அந்த மக்களை 3 புருஷர்களை உபசரித்த பொழுது, அவனுக்கு இணையாக நின்று சாரால் அனைத்து காரியங்களையும் செய்து கொடுத்த பொழுது நிலைமை என்ன பாருங்கள். அவருடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய சகாப்தத்தை உருவாவதற்கான வாக்குறுதி அங்கே கொடுக்கப்படுகிறது. பாருங்கள், இங்கே 12வது வசனத்தில், ஆகையால் சாராள் தன் உள்ளத்தில் நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவனுமாயிருக்கிறான், எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ. அந்த இன்பம் உண்டாயிற்று. அவள் பிள்ளையும்
வருகின்ற ஆண்டிலே பெற்றெடுப்பாங்க வாக்குறுதியும் அளிக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, அவருடைய தனிமைத்துவ வாழ்க்கை வயதானாலும் மாற்றங்களை கொடுக்கிற நிலைக்கு நேராக வருது. எது இதை கொடுத்தது என்று சொன்னால் இந்த உபசரிப்பு. உபசரிப்பின் பிள்ளைகளாய் நாம் வாழ நம்மை அர்ப்பணிப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே ஹாஸ்பிட்டாலிட்டி காண்பிப்போம். தேவன் நம்மை அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமாகவும் அதன் வழியாக நம்மையும் ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காய் இந்த வேளைக்காய் நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் உபசரிப்பை ஏற்ற பிள்ளைகளாய், உபசரிக்கிற பிள்ளைகளாய் நாங்கள் வாழ்ந்து உமக்கேற்ற கனிகளை தர உதவி செய்யும். கிறிஸ்து இயேசுவில் ஜெபிக்கிறோம், ஜெபக்கேள் பிதாவே, ஆமேன்.